கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா கேட்டதும் கேட்காததும் கிடைக்கும். மனுஷன்ட்ட கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் நம்முடைய தெய்வாதி தேவனிடத்தில் கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், கேட்காதது எப்படி கிடைக்கும்? கிடைச்சிருக்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ மற்ற ராஜாக்களுடைய உயிரை கேட்கல, நீடித்த ஆயுளை கேட்கல, செல்வத்தை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடினால் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். சாலமோன் கேட்டது ஞானம்தான். ஆனால் தேவன் ஞானத்தையும் கொடுத்தான், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான். நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதையும் தருவார். கேட்காத நன்மையையும் தேவன் கொடுப்பான். நம்முடைய தேவன் கேட்காமலே கொடுக்கிற தேவன். ஆனால் மனுஷங்க நீங்கள் கேட்டால் கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வசதியும் இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. கேட்டால் இல்லை இப்போ இல்லை, நாளைக்கு கேட்டால் இல்லை இப்போ இல்லை நாளைக்கு. எனக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கக்கூடிய மனசு இல்லை. அப்போ கொடுக்காத ஒரு நபர்கிட்ட போய் நீங்களும் நானும் ஏன் நிற்கணும்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. யோவான் 16வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல, கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் நிறைவாயிருக்குன்னா எப்படின்னா, நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். ஒரு டாக்டர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர், என்னுடைய அப்பா ஒரு மாட்டு வண்டி ஓட்டுகிற ஒரு மனிதர், படிக்காத ஒரு மனிதர். எங்கள் அம்மாவும் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. சொன்னாங்க, வெயிலுக்கு கூட ஸ்கூலில் ஒதுங்கலை, மழைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்கலை. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவும் திருமணம் ஆன உடனே கேட்டிருக்காங்க, நல்லா படிக்கிற பிள்ளை வேணும்னு சொல்லி. 2 பெண் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் டாக்டர். அவங்க நல்லா படிக்கணும்னு தான் கேட்டாங்க. எனக்கு நல்ல பொசிஷன்லேயே கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. மற்ற 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவா. இரட்டிப்பான நன்மையாக தருவா, பல மடங்கு அதிகமாக தருவா. கேளாத நன்மைகளை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கத்த தருவா. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை கேட்டாங்களோ அத்தனை காரியங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறான். தேவனிடத்தில் பெறாத காரியம் அப்படின்னு பைபிளில் ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எலிசா கேட்டார், எலியாட்ட இருக்கிற 2 மடங்கு வல்லமை எனக்கு வேணும். கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தா. சாரி பாத் சொன்னா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். ஆனால் கர்த்தர் செய்தார், பஞ்சம் தீர்ற வரைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும் என்ன குறையலை, மாவு குறையலை, ஆசீர்வாதங்களை கொடுத்தான். நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். கேளுங்க, உங்களுக்கு கேட்காத நன்மையும் கிடைக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் என்னென்ன காரியம் கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுக்கிறதற்காக, கேளாத நன்மைகளையும் நீர் கட்டளையிடுகிறதற்காக, கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கேளாத காரியங்களையும் கர்த்தர் கொடுப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.